வாசிக்கிறது சில காரியங்களை இன்னைக்கு கொஞ்சம் தாமதமானால் தயவாய் மன்னித்து கொள்ளுங்க. இப்போ நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தி நீங்கள் கேட்கணும். ஆவியானவர் நமக்கு கிருபையாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விருந்து, இதை நீங்கள் தயவாய் பருகி கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு பண்டிகையின் நோக்கமும் சரியான நிறைவேற்றுதலும் என்கிற தலைப்பு. பண்டிகை என்றால் என்ன? ஏன் பண்டிகை? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பண்டிகை ஏதோ ஒரு அர்த்தமற்ற விதத்திலே அநேகர் கொண்டாடுகிறார்கள். சில வேளைகளிலே இந்த பண்டிகையில் தான் பல தாறுமாறுகள் நடக்கிறது. ஆனால் பண்டிகையின் நோக்கம் என்ன என்றால், பண்டிகை அப்படின்னாலே பண்டம் பிளஸ் ஈகை சீக்வல் டு பண்டிகை. பண்டிகை நாட்களிலே ஈகையை கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக செயல்படுவதுதான் பண்டிகை. தேவனுக்கு கொடுக்கணும், எளியவர்களுக்கு கொடுக்கணும், தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களை ஆதரிக்கணும். இதுதான் பண்டிகை. நம்மளே பொடி பண்ணி நொயினிப்பு போட்டு நொறுக்க திங்கிறது. மாதம் முழுதும் வச்சு அச்சு முறுக்கா போட்டீங்க, இதை தான் நீங்கள் வருஷம் 365 நாள் போட்டு சாப்பிடலாமே. பண்டிகை ஈகை, பண்டம் பிளஸ் ஈகை சீக்வல் டு பண்டிகை. இரண்டாவது, பண்டிகை என்பது ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அதை திருவிழா பெருவிழா அப்படிலாம் பல காரியங்களை சொல்லுகிறோம். அது ஒரு தேவனுக்கும் மனுக்குலத்திற்குரிய ஒரு ஏணி, ஒரு தொடர்பு. ஏனென்றால் பண்டிகை என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் எனக்கு பண்டிகையை ஆசரிப்பீர்களாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தெய்வீகத்தை சார்ந்தது பண்டிகை என்பது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மதம் கலாச்சாரம் தோடு ஒரு தொடர்புடையது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், பொங்கல் அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். காலையிலே மக்கள் 4 மணிக்கு 4:30 மணிக்கு 5 மணிக்கு சில ஆட்கள்லாம் கோயிலில் போய் நல்லா குளிச்சு ஈர தலையில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஏற்கனவே பனி சொட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா தலை நிறைய நல்லா குளிச்சுட்டு நல்லா ஆண்டவருக்கு மகிமை உண்டாக போய் நின்று கோயிலில் அந்த பொங்கல் பானை வச்சு பொங்கல் விட்டு பொங்கலோ பொங்கல். ஏன் மற்ற நாள் சக்கரை வாங்கி பச்சரிசி வச்சு பொங்கல் வச்சா சரி வராதா? அது ஒரு அர்த்தமுள்ள பொங்கல். அந்த பொங்கலுக்கும் அதற்கும் உரிய அர்த்தம் நல்லா கவனிக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். பொங்கல் நோக்கத்தை நிறைவேற்றாங்க. நல்லா கவனிக்கணும். பொங்கல் செய்கிறவங்க தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க. பாருங்க, அவன் போனஸை வாங்கிட்டு வந்து வருஷம் முழுவதும் உழைச்சி பல ஆயிரங்களை பல லட்சங்களை சம்பாதிச்சுட்டு வந்து அவ்வளோ சிவகாசிக்கு கார் எடுத்துட்டு போய் பட்டாசு வாங்கி அந்த ஒரு நாள் மட்டுமே பல கோடி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் எனக்கு சின்ன பிள்ளைங்க இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த தீபாவளியை அர்த்தத்தோடு கொண்டாங்க. தீப ஆராதனை வானத்தில் மின்னுது, அங்கங்கே மின்னுது, பல காரியங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அதை வாங்கின போனஸ் எல்லாம் சோழி முடியுது. எதுக்கு? தீபாவளிக்கு. சொல்ல மாட்டேங்கீங்களே. அது தீப ஆராதனையாம், ஒளியேற்று விழாவாம் நடக்கிறது. பக்ரீத்தில் எல்லாம் இணைய கவனிக்கணும். பக்கத்தில் யாரும் பேசக்கூடாது, இணையே பார்க்கணும். பக்ரீத் பண்டிகை பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி ஆனாலும் பக்கத்து வீட்டுக்கு ஒரு 1/2 கிலோ கறி வாங்கி, அதற்கு பக்ரீத் என்றாலே அதற்கு ஈகை பெருநாள் அப்படிங்கிறாங்க. ஒரு 1/2 கிலோ கறியை வாங்கி பக்கத்தில் கொடுக்குறாங்க. அதுக்காண்டி சில ஆட்கள் ஒட்டகத்தை வாங்கிட்டு வருவாங்க. ஜோக்கு சொல்லலை, ரியலி. ஆடு வாங்கி விட்டுருப்பாங்க, மாடு வாங்கி விட்டுருப்பாங்க, கண்ணுக்குட்டி வாங்கி விட்டுருப்பாங்க. ஈகை கொடுக்கணும்.
நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க, என்ன அர்த்தத்தோடு கொண்டாடினீங்க? பொங்கல் வேலையை செய்து, தீபாவளி ஹலோ பின்னால் இருக்கிற அண்ணாமார் ஐயாமார் பொங்கல் வேலையை செய்து, தீபாவளி வேலையை செய்து, தீபாவளி கொண்டாடுறவன் அவன் வேலையை செய்கிறான். கிறிஸ்மஸை கொண்டாடினீங்களே, என்ன செஞ்சீங்க? ஒரு வேலையை சொல்ல மாட்டேங்கீங்களே. கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதா. ஏதோ புத்தாடு வாங்குவோம், நல்ல பலகாரம் போடுவோம், நைட்லேயே முந்தின நாளே நல்லா அரிசி மாவு நினைய போட்டு தோத்துறோம். நைட்டில் மாஸ் முடிஞ்சோடனே போய் ஒரு வெட்டு. ஆமாம், இல்லைன்னா காலையில் இட்லி கறி, நைட்டில் ரொட்டி கறியா. கர்த்தர் பிறந்தார், கறியும் சோறும். கிறிஸ்து பிறந்தார், ரொட்டியும் கறியும். திங்கிறக்கா பண்டிகை? கிறிஸ்துவின் பிறப்பு அர்த்தத்தோடு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு பக்கத்தில் பார்த்துக்கங்க. இன்றைக்கி கிறிஸ்து பிறப்பில் அர்த்தம், உன்னுடைய அர்த்தத்தில் என்ன நடந்தது, உன் சிந்தனையில் என்ன வந்தது? பொங்கல்காரன் பொங்கல், ஓ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கிறிஸ்துவின் பிறப்புக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போ தான் கொஞ்சம் உரைக்கின்னு நினைக்கிறேன். ஆமாம், இத்தனை வருஷம் இந்த கிறிஸ்மஸ் என்னதான் நம்ம செஞ்சோம்? நல்லா இங்கே கவனிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பண்டிகை என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு தொடர்புக்குரிய ஒரு தெய்வீக உறவுதான் பண்டிகை. வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம், பல சொட்டிங்ஸ் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு கால்நடையை போல காலையிலே போயிட்டு சாயங்காலம் வருகிறோம், ரொட்டீன் ஒர்க்கு. அதில் ஆண்டவர் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்குவதற்கு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, நம்மளை ஒரு நியூ கனெக்ட் உண்டு பண்ணுவதற்கு, நமக்குள்ளே ஒரு புது பொலிவை உண்டாக்குவதற்கு, நமக்குள்ளே தேவன் செய்த நன்மைகளை. இப்போ பொங்கல் எடுத்துக்கொள்ளுங்க. பொங்கலுக்கு எதுக்கு வைக்கிறாங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக பிரகாரமாக இருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சுக்கிறேன்னா அதுக்கு பின்னால் போகிறவங்க கிடையாது. ஆனால் உங்கள் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொங்கல் எதுக்கு வைக்கிறாங்க? அறுவடையெல்லாம் அறுத்து கொண்டு வந்து சேர்த்து அதில் இருக்கிற பங்கை எடுத்து, அந்த முதல் தானியத்தை எடுத்து அந்த மாரியம்மா சொல்கிற, இல்லைன்னா இதுக்கு ஆண்டவருக்கு மாரி என்றாலே மலைன்னு அர்த்தம். ஆனால் இவங்க ஒரு சிலையை கும்பு வச்சு ஒரு கூட்டம் ஆம்பளைகளை கும்பிட்றவன் மாரி அப்பா அப்படின்னு சொல்லி மலைக்கு மலையப்பா, மாரி அப்பா அப்படின்னு. மலை மாரி என்றாலே மலை, முன்மாரி பின்மாரி. ஒரு கூட்டம் மாரியப்பா அப்படின்னு வச்சுருக்கான். சிலர் பேரை கேட்டிருக்கீங்களா? மாரியப்பா. சில ஆள் மாரியம்மா, அதுக்கு ஒரு சேலையை உடுத்தி வச்சு, அவன் வேட்டி கிழிஞ்ச டவுசரையும் கட்டி வச்சுட்டு தோத்துறான். அப்பா அம்மா இவ ஒரு சேலையை கட்டி வச்சுட்டு மாரி அம்மா இதை வச்சு கும்பிடுவான். முதல்ல நல்லா கவனிக்கணும். ஒன்றும் இல்லாத ஒரு கைவேலையான சிலைக்கு முன்பதாக இந்த வருஷம் முழுவதும் அவன் 2 ஏர் மாடோடு 3வது ஏர் மாடாக இணைஞ்சு பூட்டி ஆளை உழுது விதைச்சி அதுக்கு நீர்ப்பாய்ச்சி அதை ஆண்டவருக்கு மகிமை களை பிடுங்கி அதை வளர்த்து அதிலிருந்து வந்த தானியத்தில் கொண்டு வந்து காரியத்தை சாமிக்கு படைச்சி அதுதான் பொங்கலோ பொங்கல்னு வர்றான். சரியா? நீங்கள் இதை உங்கள் பண்டிகையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதனால் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பண்டிகை தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. இப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பக்ரீத் பண்டிகை. இந்த பக்ரீத் பண்டிகை எதை நினைவூட்டுகிறது? ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது மோரியா மலையில் ஒரு முள்ளில் ஆடு சிக்கியிருந்ததே. பலியிட வேண்டிய ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய இடத்துல ஒரு ஆடு பலியானதுனால ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அதை நினைவு கூர்ந்து
என் மகன் என்னோட குடும்பம் நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு ஆடு பலியானதே அப்படி சொல்லி அந்த ஆட்டை பலியாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக வெட்டி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. உனக்கு 1/2 கிலோ, எனக்கு 1/2 கிலோ, உனக்கு 1/4 கிலோ, உனக்கு 3/4 கிலோ. இங்கேயும் சில ஆட்கள் அந்த பக்ரீத்தில் கறி வாங்கி தின்னு இருக்கிறீங்க. சபைக்கு வந்த பின்னாடி இல்லை, முதல்ல அப்படி வாங்கி தின்னவங்க ஒரு கை வயத்துறையில் சொல்ல மாட்டேங்களா? வாங்கினீங்களா? பார்த்தீங்களா? குற்றம் கிடையாது. ஒரு நாள் நம்ம அறியாமல் இருந்தோம். ரைட் போட்டு அது ஈகை நான் அடிக்கப்பட வேண்டிய என் மகன் ஈசாக்குக்கு பதிலாக நடந்ததுன்னு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தீபாவளியினுடைய காரியம் ஏதோ ஒரு நகசுரன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக உலகத்தில் பல அரக்கனை போல காணப்பட்ட இந்த காரியத்தை ஒரு தெய்வ ரூபத்தில் ஒன்று வந்து ஏதாவது கொன்று நிகிரகம் பண்ணினதுனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதை தீப ஆராதனையாய் கொண்டாடுகிறதை நாம் கவனிக்கிறோம். சத்துரு மரித்து போனதை, ஆனால் இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்குது. இயேசு தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெளியரங்க கோலமாய் அவன் மேலே வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினவர் இயேசு கிறிஸ்து. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவனை விடுதலையாக்கினவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக பலியான ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. நமக்காக முன்மாரியும் பின்மாரியும் கட்டளையிட்டவர் இயேசு. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று கூட ஒரு சின்ன ஒரு கிளிப்பு பார்க்கும்போது சொல்றாங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இஸ்லாமியர்களுக்கு 2 திருவிழா தான், எங்கள் இந்துக்களுக்கு எல்லா நாளும் திருநாதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு அங்கே, வெள்ளிக்கிழமை இங்கே. அவன் காலண்டரில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், அந்த இது இந்த இது அப்படின்னு தான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 2 நாள் இருந்தாலும் 2 நாள் அவங்க கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த எல்லா நாள் இருக்கிறதுல நம்ம கொடுத்தா நலமா இருக்குன்னு சொன்ன மாதிரி பேசுறதை ஒரு காரியத்தை கேட்டேன். இங்கே கவனிங்க, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. ஃபாதர் அழகா பாடியிருக்கிறாங்க, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நான் கொண்டாடுவோம் பண்டிகைகள் நாம். 7 நாட்களும் நமக்கு ஆண்டவருக்கு மகிமை. 7 என்று 52 வாரமும் 7 நாட்களும் கொண்டாட்டம் தான். ஒரு வேளையில சொல்ல மாட்டேங்கிங்க, கொஞ்சம் ரொம்ப ஒரு டல்லாக இருக்கீங்களே, என்ன ஒரு உற்சாகமாக ஒரு வேளையில சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப நேரம் ஆகுது பாஸ்டர்னுங்களா? வருஷத்தில் ஒரு நேரம் கொஞ்சம் 1/2 மணி நேரம் போனால் பரவாயில்ல. இது உங்களுக்கு ரொம்ப அவசியம். நான் பெரிய வேதத்தின் வல்லுநர்னு இல்லை, இந்த சாரம் நமக்குள்ள வரணும். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கடத்தி விடணும். இதுவரைக்கும் நானும், எனக்கு 58 வயசாகுது, நானும் பண்டிகை ஏதோ கடமையாக தானே போனோம். நம்ம இங்கே எல்லாருமே அப்படி தான் போனோம். நம்ம அப்படி அல்ல, அர்த்தமுள்ள பண்டிகை நமக்குள்ளே வரட்டும். ரைட் போட்டு இதெல்லாம் இங்கே கவனிங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பண்டிகைகளிலே தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்துகிறோம்? தேவனுக்கும் நமக்கு என்ன உறவுகள் இருக்கிறது? சில வேளைகளிலே சத்துரு இந்த பண்டிகை நோக்கத்தை கெடுத்துட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பண்டிகை அர்த்தம் உள்ளது தேவனுக்கும் சமுதாயத்திற்குள்ள ஒரு இணைப்பு. ஒரு விதைப்பின் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு சாமிக்கு படைத்து தெய்வத்துக்கு படைத்து, இந்த வருடத்தில் எனக்கு நல்ல மசூல் கொடுத்தீரே, நல்ல மழையை கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி பொங்கல் விடுவதற்கு முற்பிதாக்கள் அறியாத நாட்களிலே மாரியை மாரியம்மாவாகவோ மாரியப்பனாகவோ பார்த்தார்கள். இன்றைக்கு நமக்கு விளக்கம் தெரிகிறது. அன்றைக்கு விளக்கம் இல்லாத நாட்களிலே அவர்கள் ஏதோ ஒன்றை ஒரு உருவமாய் வைத்து செய்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த தெய்வத்தோடு இருக்க வேண்டிய லிங்க
இன்றைக்குள்ள உலகம், இன்றைக்குள்ள சமுதாயம் சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினாலே, சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் கவனிக்கும் போது வார்த்தை சொல்லுகிறது, சத்துரு பரிசுத்த ஸ்தலத்திலே அனைத்தையும் என்ன செய்தான்? பண்டிகை நோக்கத்தை கெடுத்துட்டான். 9வது வசனம் வாசிங்க. அடையாளங்கள், பண்டிகையின் அடையாளங்கள்லாம் போயிட்டு, இப்போ கிறிஸ்மஸ், தூத்துக்குடி கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸை யூடியூப்ல அடிச்சு பாருங்க. பார்த்தீங்களான்னு கேட்டேன். கேவலம் கிறிஸ்தவன் சொல்லுவதற்கு. பைபிள் அப்படிப்பட்ட கேரல் சர்வீஸ் அல்ல, ஒரு தெய்வீகம் இல்லை, தேவ நாமம் இல்லை. அவளமும் ராக் மியூசிக், அவளமும் குடி குத்தாட்டம். இதுக்கா கிறிஸ்து பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க அல்லவா இயேசு பிறந்தார்? பாவிகள் பெருகினார்களே. வழக்கமா சாராய கடையில 1 லட்சத்துக்கு சாராயம் வித்தா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 3 லட்சத்துக்கு வித்திருக்கு. கிறிஸ்து சாராய கடை பெருக்க வந்தாரு. இன்னைக்கு சத்துரு அவலத்தை கெடுத்து போட்டாங்க. பண்டிகை நோக்கம் இன்றைக்கு இல்லை. ஏன் பண்டிகை? இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை. நல்ல விசுவாசி கூட தண்ணி அடிச்சு வந்திருக்கான். என்ன பிரதர், எனக்கு கிறிஸ்துமஸ் அவன் கூட்டம். விசுவாசியையும் கவுத்தி போடுது பிசாசு. எதுக்கு குடிச்சாரா? ஆமா, இயேசு பாவியை ரட்சிக்க வந்தார். குடியாரனை குடிக்காமல் இருப்பதற்கு மாற்ற வந்தார். இவன் கிறிஸ்துமஸுக்கு குடிச்சிட்டு வந்து தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதா? கைகளை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க. சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். தெய்வீகம் எங்கெல்லாம் இருந்துச்சோ, தேவனுக்கும் மனிதனுக்குள்ளே உறவை, பாலத்தை தகர்க்க ஆண்டவர் பண்டிகை ஏன் கொடுத்தார் என்றால், இந்த மனுக்குலம் இந்த வருடம் முழுவதும் செஞ்ச தேவன் செய்த நன்மையை நினைச்சு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நமக்குள்ள கூட இந்த வருஷ கடைசியில் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கு. நம்ம லாஸ்ட்டில் ஒரு 50 நாள் ஜெபம் வச்சுருந்தோம். வழக்கமாக 30 நாள் 21 நாள் வச்சுருப்போம். உபவாச ஜெபம் வச்சுருப்போம். எதுக்கு? நம்மை தாழ்த்துவதற்கு, நம்மளை நிதானிப்பதற்கு, நம்மளை உய்த்து ஆராய்வதற்கு. ஒரு தேவ மனிதன் மூலமாக கர்த்தர் சமயத்தை கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஆதியாகம புஸ்தகம் பலமுறை முடிச்சிருக்கிறேன், பலமுறை வாசித்திருக்கிறேன். இந்த பண்டிகை நாட்கள் அந்த 50 நாட்களும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சமயத்துக்கேற்ற ஒரு நல்ல ஆண்டவருக்கு மகிமையான ஃபெய்த் வேர்டுகளை, ஆண்டவர் விசுவாச வார்த்தைகளை நல்ல ஒரு ரெவலேஷனில் கொடுத்தார். இதெல்லாம் எங்கே அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் கிடைக்காது, சபைக்குள்ள நடந்துச்சு. இந்த 50 நாளில் ஒரு நாள் கூட வராத பாக்கியவாளர் இங்கே இருக்கிறோம். சேரில் ரொம்ப கம்பீரமாக இருக்கிறீங்க, பாராட்டுகள். போகும்போது உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அனுப்பிடுவோம். ஒரு வேலையில சொல்லுங்கள். 50 நாளில் ஒரு 5 நாளாவது வந்திருக்காண்டா. நீ 45 நாள் வர வேண்டாம்யா, ஒரு 5 நாள் வந்திருக்காங்க. ஒரு நாள் கூட வரலையே. அப்போ எப்போ இந்த பண்டிகைக்கு நம்ம ஆயத்த போகிறோம், புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். வீட்டில் வெள்ளை அடிக்கும்ல, ஆண்டு பழைய துணியெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போடுறோம்ல. இதே மாதிரி ஜபத்தில் வரும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற இருமாப்புகள், வீம்புகள், அகங்காரங்கள், கீழ்ப்படியாமைகள், உணர்வற்ற தன்மைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் உணர்ந்து அதை தூக்கி தூர போட்டுட்டு நைட்டு ஆண்டவர் கிருபையாக என்னை நடத்தினார். ரொம்ப ஆச்சரியமாக நடத்தினார். அவர் தான் நடத்தினார், அவர் தான் இயக்குகிறார். லேவியராகமம் ஆண்டவருக்கு 26ஆம் அதிகாரத்தில் அந்த 10 வசனத்தை வச்சு தேவன் கிருபையாக நடத்தினார். சகரியா 8ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனத்திலிருந்து ஆண்டவர் நடத்தினார். ஆச்சரியமாக அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஃபியூச்சரில் நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருந்து நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேங்கிற ஒரு பிளானை இருதயத்தில் வச்சுட்டு 10ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, போன வருஷ தானியத்தை சாப்பிட்டு பழைய வருஷத்தின் தானியத்தை என்ன செய்யுங்க,
புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையவைகளை ஒதுக்குவிலா, பழையதெல்லாம் ஒதுக்குங்க அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ரொம்ப, அதாவது வந்து நின்னோன்னு ஆண்டவர் அந்த உணர்த்தினார். வீட்டுக்குள்ள இருந்தால் என்ன கிடைக்கும்? வீட்டுக்குள்ள இருந்தால் என்ன கிடைச்சது உங்களுக்கு? நேற்று நைட்டு என்ன கிடைச்சதுன்னு கேட்டேன். எவ்வளோ பேர் அந்த ஆசீர்வாதத்தை இருந்தீங்க தெரியுமா? இப்படி தான் நிறைய பேர் இந்த 50 நாள் ஜபத்தில் 50 நாட்கள் இந்த பண்டிகை நாட்களில் எல்லாத்துக்கும் கிடைக்காது. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஒரு நாள் லீவ் பண்ணால் முடியுமா? முடியாது. வேலைக்கு போகிறேன்னா வேலைக்கு போக இருங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் வாய்ப்பு இருந்து நம்ம நிறைய பேர் தவற விட்டோம். பார்த்தீங்களா? பண்டிகையினுடைய மேன்மை நமக்கு தெரியலை. எதில் நம்ம எல்லாத்தையும் கவுத்தி போட்டு எதில் இருக்கும் அப்படின்னா புது ட்ரெஸ் வாங்கணும். இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் யாரும் கொடுத்தலையா? அதான் அவங்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது. நான் இன்னைக்கு வேகமாக போகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான உங்களுக்கு டோஸ் அல்ல, இது உங்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு. ப்ளீஸ் என் ஆவியோடு ஒத்துவாங்க. நான் உங்களுக்கு ஆண்டவர் என்னை ஒரு போதகராக வைத்தபடினால இந்த சமயத்தில் தான் இதை நான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனபடினால கொஞ்சம் இணைந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் அசௌகரியங்களை சகித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு சுக்கு காப்பி போட்டு ஒரு பப்ஸ் வடை வாங்கி கொடுத்து உங்களை 10 மணி மட்டும் வச்சு அனுப்பி விட்ருக்கணும். அப்படிலாம் இருக்காது. எஞ்சி போயிடாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடும். கதை நல்லவர். ஒரு இலையிலையோ சொல்லுங்களேன். இவங்க நன்றாய் கவனிங்கள். சத்துரு பண்டிகை நோக்கத்தை கெடுத்து போடுகிறான். வேகமாய் சில காரியங்களை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 சில வசனங்களை வாசிங்க சீக்கிரமாய். அஞ்சாவது வசனம் வாசித்துருங்க. சாட்டா போவோம். கட்டி நாளைக்கு என்ன பண்டிகை? கர்த்தருக்கு பண்டிகை. உள்ள என்ன இருக்கு? கண்ணுக்குட்டி. உள்ள இருக்கிறது கண்ணுக்குட்டி. இங்க என்ன கவனிங்க, உள்ள இருக்கிறது கண்ணுக்குட்டி, வெளியே ஃபேனர் போட்டிருக்கு. கர்த்தருக்கு பண்டிகை. நிறைய பேருக்கு புத்தாண்டு வரப்போதும். புத்தாண்டு 2026 ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு. ஆனா உள்ள பாட்டல் தாத்தர வாழ்க்கை எங்க? ஒரு இலையிலையா சொல்லுங்க. புத்தாண்டுல யார கை வச்சிங்க? தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும். புது ஆண்டு நீங்கள் தேவனுக்காக புது பொலிவோடு காணப்படும். நன்றாய் கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டு. உள்ள கண்ணுக்குட்டி, வெளியே கர்த்தருக்கு பண்டிகை. தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற, தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற. இன்னைக்கு பாருங்க கிறிஸ்மஸ் கேரல், அவ்வளவு அனிமல்ஸும் ஆண்டவருக்கு மகிமையோட தேவையில்லாத டெக்கரேஷனை வச்சு இதுக்கு வேற சாமியார் மந்திரிச்சு அனுப்புறாரு. பிசாப் வாங்க, பிசாப் பாதாளத்துக்கு டைரக்டா அனுப்புறீங்க. வந்தீங்களாடா தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. போயிட்டு வரட்டும், பிசப் வரட்டும், ஆண்ட வரட்டும். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேங்க. கேரள யார் ஆரம்பிச்சு வைக்கா? கேரள யார் ஆரம்பிச்சு வச்சா? ஃபாதர். கேவலம். நல்லா இங்க கவனிக்கணும். அவன் செஞ்சது புறம் அட்டுழியம், நடந்துகிட்டது அட்டுழியம். ஆண்டவருக்கு இதோ கரெக்டாக மாதா கோயில் பங்க. எங்கள் தாய் பார்க்கணும். வாங்க எல்லாம் வாங்க உள்ள உட்காந்து போய் அடிச்சு பாருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவனை செய்த இந்த பண்டிகையினுடைய தவறு செய்தது நிமித்தமாய் அதில் 28வது வசனத்தில் வாசித்து பாருங்க. அதனுடைய விளைவு என்ன? இல்லை, 3000 பேர் செத்து போனான். ஒரு பண்டிகையை தவறா மிஸ் பண்ணனால 3000 பேர். வேகமாக சில காரியங்களை கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும், இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
பண்டிகையில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் கேளிக்கை பண்ணுறதுக்கும் பிக்னிக் போகிறதுக்கும் உட்கார்றதற்கு இல்லை. ரொம்ப கவனிக்கணும். ஏன்ங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? உட்காரவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்து. விளையாட்டு போட்டியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? சொல்ல மாட்டேங்கிங்களே. விளையாட்டு போட்டியான்னு கேட்டேன். போனீங்களோ ஷிப்பிங் விளையாட? தோத்துறோம். இங்கே என்னவா? என்ன காலை? ஜல்லிக்கட்டு. ஏகே பொங்கலுக்கு முன்னிட்டு எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை விளையாட. இது என்ன நடக்குதா? உட்கார விளையாட விழுந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு? 23ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் அது அடுத்த வசனம் வாசிங்க. 8வது வசனம். ஒரு பண்டிகையில் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வெளியே பிக்னிக் போகிறாங்க. எங்கே போகிறதுக்கு? பாண்டிச்சேரி போகிறோம், கோவைக்கு போகிறோம். அங்கே போய் நடன கழிப்பிடங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? ரிக்கட் டான்ஸ், நைட் கிளப், வேசிகளின் ஆகமிய கூடாரங்கள் போய் இங்கேருந்து அங்கே போய் நடன வேசித்தனம். நல்லா இங்கே கவனிக்கணும். இந்த வார்த்தை சொல்லுது 23,000 பேர் செத்து போனான். பண்டிகையை வைத்து 23,000 பேர் செத்து போனான். வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த 4வது வசனம் வரைக்கும் கவனிக்கும் போது, மீதியானியர்களுடைய காரியத்தின் நிமித்தமாய் பாலாக்கினுடைய பிழையாமினுடைய ஆலோசனையின்படி ஒரு காரியத்தை அங்கே சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவர்களை விருந்துக்கு அழைங்க, உங்கள் கோயில் திருவிழாவுக்கு அழையுங்கள். அப்போ அங்கே உள்ள வாலிபர்லாம் வருவாங்க. இங்கே பொட்ட பிள்ளைகளெல்லாம் பார்த்த உடனே ஆண்டவர் மினுமினுக்கிற தோலை பார்த்து, மினுமினுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து அங்கே விழுந்த மயங்கி விடுவார்கள். அதனால கர்த்தருடைய கோபம் எவ்வளோ தந்திரமாக சொல்லி கொடுக்காம பாருங்க. கர்த்தருடைய கோபம் வருமா? வாசிங்க அதனுடைய 24வது வசனத்தில் கவனிங்க. அதனுடைய விளைவு என்ன? ஸ்தோத்திரம். 9வது வசனம். எத்தனை பேர் பண்டிகை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தா? சாகுறதுக்காக கொடுத்தாரு. இன்றைக்கும் பாருங்க, நிறைய கோயில் திருவிழாக்களில், கோயில் கொடைகளில், கோயில்களில் கோஷ்டி மோதல், சண்டை, யுத்தம், பழி வாங்குதல், ஒரு கிராமமே தீ வச்சு கொளுத்தப்படுது, பல காரியம் நடக்கி. எதற்கு? பண்டிகை பிசாசு கெடுத்து போட்டான். பண்டிகை தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா உண்டாக்குகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்ம ரொம்ப முக்கியமான காரியம். வேகமாக வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களில் கவனிச்சிங்கன்னா, இந்த பாக்கியவட்டி அம்மா மரியாள் இந்த பண்டிகை பிசியில், பண்டிகையில் பண்டிகை கூட்டத்தோடு இந்த அம்மா பேசிக்கிட்டு போகுது. சில ஆட்கள் சபையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆராதனைக்கு வந்தால் கர்த்தரை ஆராதிக்கணும். பக்கத்தில் அதுக்கேற்ற ஜோடி ஆட்கள் உட்கார வச்சுக்கிருப்பாங்க. இவன் ஒரு பிள்ளை, அவன் ஒரு பிள்ளை, அவன் ஒரு பேரன், இவன் ஒரு பேத்தி உட்காந்து கும்மாளம். இங்கே போகிற சத்தியமே போகாது. இங்கே இவர் கத்திக்கிட்டு இருப்பார், ஊழியக்கார் கத்துவார், கன்வென்ஷன் கத்துவார். இது அங்கே உட்காந்து பிள்ளைகளோடு உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கும். சில ஆட்கள் பின்னால் உட்காந்துருக்காங்க பாருங்கள். 7-10க்கு வந்த ஆட்கள் பின்னால் உட்காந்துருக்காங்க. எதுக்கு வந்தாங்களே தெரியல. பிள்ளைகளோட கொஞ்சிலாரு. இந்த மரியாள் ஆண்டவருக்கு மகிமை உண்ட பண்டிகை நாட்கள் என்ன செஞ்சாங்களாம்? இயேசு பின்னால உறவினர்களோடு வாசிங்க. 42, 43 வசனம் வாசிக்கலாமா? சத்தமாக வாசிங்களேன். எனக்கு தான் தொண்டை போச்சு, உங்களுக்கு ஒருத்தருக்கும் தொண்டை தோத்துறோம். நாங்கள் டான்ஸ் ஆடியே தொண்டையெல்லாம் கத்தி போச்சு பாஸ்டருங்கிறீங்களோ? சரி வாசிங்க. அவர் 12 வயது ஆகும்போது இருந்து விட்டார். தாயாருக்கு தெரியாதிருந்தது. பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து ஒரு நாள், அப்பா 12 வயசு பையனை விட்டுட்டு இந்த அம்மா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்துட்டான். ஒரு நாள்னா
ஒரு டே ஒரு நைட்டு சேர்ந்தா ஒரு நாள், ஒரு இரவு ஒரு பகல். நைட்டில் அந்த பையன் என்னத்துக்கு ஆயிருப்பான் யோசித்து பார்த்தீங்களா? பண்டிகை பிசி. அத்தை கூட பேசிட்டு வந்ததுனால, சித்தி கூட பேசிட்டு வந்ததுனால. இன்னைக்கு சில ஆட்கள் சபையில் ஜபம், அத்தை வீடும் பொத்த வீடும் போய் உட்கார்ந்துட்டு தேவ சமூகத்தை விட்டுறது. அவர் வசனம் சொல்லுது, அவர் தேவாலயத்தில் இருந்து விட்டார். நம்ம எங்கே இருந்தோம்? ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கடந்த நாள் எங்கே இருந்தோன்னே? ஆண்டவர் உங்களை உணர்த்துவாராக. நல்லா கவனிக்கணும். பண்டிகை பிசியில் அன்னைக்கே நமக்கு எல்லாம் விஷயம் தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரியாதுங்க. இயேசுவை பற்றி ஊர் உலகத்துக்கு தெரியாது, தீர்க்கதரிசிக்கு தெரியாது, சாஸ்திரிகளுக்கு உலகத்தில் இருக்க ஆசாரியனுக்கு தெரியாது. இந்த அம்மாவுக்கு தெரியும். மெய்ப்பொருள் வந்து சொன்னது, கர்த்தருக்கு சாஸ்திரிகள் வந்து சொன்னது, ஆண்டவருக்கு தேவதூதன் வந்து சொன்னது எல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய இரட்சகரை பெற்றிருக்கிறாள். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த இரட்சகரை பாதுகாக்க முடியாம ஆண்டவருக்கு மகிமை எங்க விட்டுட்டு வந்துட்டு. காரணம் என்ன? பண்டிகை பிசி. நீ பெற்ற அபிஷேகத்தை, நீ பெற்ற அழைப்பை, பெற்ற தேவனுடைய உன்னத கிருபைகளை பண்டிகையினுடைய பிசி ஒரு நாள் உங்களை விட்டு இழக்க விடக்கூடாது. பண்டிகை நடக்கும், வரும், போகும். நான் இன்னும் சொல்லுவேன்னா, சராசரி இருக்கிற நாட்களை விட பண்டிகை தான் தேவ உறவை நமக்கு மேம்படுத்துவது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பண்டிகை தான் தேவனோடுள்ள உறவை அதிகப்படுத்துது. அதான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரே சொன்னார் யாத்திராகமத்தில், எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. எதற்காக? தேவ உறவை புதுப்பிப்பதற்காக, செய்த நன்மையை நினைப்பதற்காக, இரக்கத்தை தயவை நினைப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு பண்டிகை நாட்களிலே புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் ஆண்டவருக்கு மகிமை வஸ்திரங்கள் வாங்குவது. வஸ்திரம் தப்பில்லை, பிந்தி பார்ப்போம் என்ன வஸ்திரம் நீங்கள் உடுத்தணும்னு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்துறையிலே சொல்லுங்க. இயேசுவே விட்டுட்டு வந்துட்டாங்கங்க. இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 ஆண்ட 3 வசனங்களை நம்ம கவனிக்கும் போது, கர்த்தருக்கு மகிமை உண்ட பண்டிகை நாட்களிலே தான் பேதுருவையும் யாக்கோபையும் பேதுருவையும் கொலை செய்வதற்காக கசாப்பா போட போற. கிறிஸ்மஸ் வருதுன்னு 2 ஆடு விலைக்கு வாங்குறக்கா இங்கேருந்து புதியமுத்தூருக்கு போனேன். நானும் சோறு மனவர் நான் போய் கசா போடுறதுக்கு இதை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்களேன். 12ஆம் அதிகாரத்தில் பண்டிகை முடிந்த மறுநாள் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு உன்னதமான தேவ மனிதர்களை இடிமுழக்க மக்களாக இருந்த யாக்கோப்பை போட்டுட்டான். ஏரோது மனுஷனை பிரியப்படுத்தி மறுநாளில் பேதுருவை போடுறதுக்காக பிடிச்சி வச்சிருக்கிறான். காரணம் என்னன்னா, அவனுக்கு பண்டிகை அவ்வளோ பெருசு. பண்டிகை நாட்களில் பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தப்படுகிறது. இன்றைக்கு வடநாடுகளில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் எத்தனை தேவ ஊழியர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே கிறிஸ்மஸ் புரோகிராம்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற உபகரணங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசியாய் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவையே ஆண்டவர் பஸ்கா பண்டிகைக்கு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பண்டிகை வரப்போகுது, வேக வேகமாக அவரை சிலுவையில் போட்டு தள்ளு. பண்டிகை நாட்கள் இயேசுவே குலைச்சு பண்டிகைலாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். ஒரு நல்ல கைதட்டுங்களேன். இப்படி கைதட்டினா எங்கே போய் சார? நல்லா தலைக்கு மேலே ஒரு கைதட்டு. உங்கள் அறத்தூக்கெல்லாம் போகணுங்கிறது நல்லா கேட்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் கொஞ்சம் அந்த சில்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளைமேட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி சிலரை இழுத்துட்டு போகுது. எல்லாரும் இல்லை. அதனால தான் ஒரு கைத்தட்டு தட்டி நீங்களே உங்கள் ரத்தத்தை சூடாக்கிக்கிறீங்கன்னு கைத்தட்ட விட்டோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க சார். இயேசுவையே சிலுவையில் அறைந்த பண்டிகை. நீங்கள் யாரும் அப்படி ஆயிடக்கூடாது.
இயேசு பண்டிகையில் அவர் சிங்காசனத்தில் இருக்கணும், அவருக்கு முன்னால் நிற்கணும், அவருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாய் விழணும். ஃப்ரெண்ட்ஸுக்காக, சொந்தக்காரங்களுக்காக, என்னக்கா இன்னைக்கு துதியார் அன்னைக்கு வரல, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க, ஆமாம். பண்டிகை நாளில் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. லூக்கா 23 அதிகாரம் 12வது வசனத்தில், ஏரோதும் பிலாத்தும் 2 பேரும் பகையானர்கள், ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. வாசிங்களேன். பகைவராக இருந்தவர்கள் என்றதுனும் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு. அன்னைக்கு தான் பாக்கியவாட்டி வருவா. நீ துதியார் அன்னைக்கு கிளம்பும் போது சிலுவை போடுங்க, சிலுவமாமா சிலுவை போடுங்க, தோத்திரம். சபையில் தேவனை நன்றி சொல்ல வான்னா அவன் அப்போ தான் வரும், தாத்தா பாட்டி, ஆமாம் தோத்திரம். கவனமாக இருக்கணும். முன்னே பகையாக இருந்தவர்கள் சிலுவையில் அறையிறக்கு ஒன்று போல சேர்ந்தாங்களாம். நல்லா இருக்கா? பண்டிகை நாட்கள், பண்டிகை தேவனை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி வேகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? மிக முக்கியமான சில காரியம். சரி, இப்போ நம்ம முக்கியமான மெயின் காரியங்களுக்கு போவோம். அதை தொடர்ந்து இன்னொரு உங்களுக்கு ஆண்டவருக்கு மகிமைண்ட டைமுக்கு டைம் அப்பார்ட்மெண்ட் ஆண்டவருக்கு மகிமை அப்டேட்டு கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா போகலாம், 11 மணி மட்டும் போகலாம். தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. புத்தாண்டுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சா? புத்தாண்டுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? என்ன எடுத்தவங்கள ஒரு கை வைத்துங்க பார்ப்போம். நான் எடுக்கலைன்னா பாஸ்ட் எடுத்தால் தருவீங்க பாஸ்ட்டர் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. சில ஆட்கள் வாங்கி வச்சுட்டு அப்புறாணி மாதிரி உட்காந்துருக்கு பாருங்களேன். 1க்கு 3 வாங்கி வச்சுட்டு அப்புறாணி மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி இன்னொன்று தருவீங்கன்னு உட்காந்துருக்கேன் பாஸ்டர். அப்படியா? நல்லா கவனிங்க. புதிய ஆண்டில் புத்தாடை உடுத்துவது தப்பு இல்லை. எவன் இல்லாமல் உடுத்துறான், நம்ம உடுத்துவோம், நல்லா உடுத்துவோம். கர்த்தர் கிருபையினால் கந்தலை உடுத்திக்கிட்டு இருந்த இனிய ஆண்டவர் ராஜதோரணையாக 1க்கு பலதை தந்து ஆண்டவர் அப்ரோஜனமான வேலைக்காரன். நீங்கள்லாம் வீட்டில் பிள்ளைகள், நாம் வேலைக்காரன் தான். என்னையே ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அந்த இளையகுமாரன் சொன்ன மாதிரி தான் வீட்டில் ஆண்டவர் வேலைக்காரனுக்கு பூர்த்தியான உணவு கொடுக்கிறத வேலைக்காரனே நல்லா கவனிப்பார்னா பிள்ளைகளாகிய உங்களை என்னை நல்லா கவனிக்க நல்ல கைதட்டி ஆமைன்னு சொல்லுங்களேன். நல்லா இங்கே கவனிங்க. புத்தாண்டில் புது ட்ரெஸ் உடுத்துவதல்ல, அது இருக்கட்டும், அதுதான் நோக்கம் அல்ல. சில ஆட்கள் புது ட்ரெஸ் எடுக்கலைன்னா ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி கவலை, ஒரு துணி கூட எடுக்கல. ஆத்துமா சூம்பி சுருங்கி இந்த அதான் முக்கில் ஒரு பலூன் தொங்க பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. அவனை கெட்டும் போது இப்படி கட்டினானுவன், அதான் ஒன்று கிடக்கு பாருங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் ஆத்துமாவை இப்படி கொடுத்த ஆத்துமா சூம்பி சுருங்கி இருக்கு. ஒரு ஜபம் கிடையாது, ஒரு தேவ பிரசனம் கிடையாது, ஒரு வெளிப்பாடு கிடையாது, ஒரு தேவ ஆவியின் ஏவுதல் இல்லை, உணர்வு இல்லை, சூம்பி சுருங்கி கிடக்கு. வருத்தமே இல்லை. அப்படியே அது வரும், அது பாட்டு போகும், இந்த வரும் அது பாட்டு போகும். இந்த நடு ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ட்ரெய்லரை கொண்டு வந்து பெரிய காரனை பேங் பேங் நடிப்பான். இது எவ்வளோ சத்தம் போட்டாலும் எவ்வளோ வசனம் கேட்டாலும் தோத்திரம். இவ்வளோ சத்தியத்தை கேட்டுட்டு இப்படிதான் அது பாட்டு போகும். திருந்தப்பா, கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி வாப்பா. சொல்ல புது ட்ரெஸ் நல்லது, அதுக்காக திருவிழாக்கள் அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க. நல்ல மேட்சா ரோஸ் கலர், பிங்க் கலர், வாட்சும் பிங்க் கலராக தான் இருக்கும், செருப்பும் பிங்க் கலராக தான் இருக்கும். அது மாற்றி போட்டா சாவான பாவம், பரலோகமே போக முடியாது. ஆறான கேட்க ஒன்று மேட்ச் அமையவே இல்லை பாஸ்டர். ஒவ்வொரு கடையா ஏறி 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 இறங்கி ஒன்று அமையலை. 11:50 தான் ஒன்று கிடச்சிது. எதையோ தூக்கிட்டு ஓடி வந்து நிற்கிறேன், கேக்கு காலியாயிடக்கூடாதுன்னு.
புத்தாண்டு செலப்ரேஷன்ஸ், ஆண்டவருக்கு கொண்டாட்டம். புது துணியில் அல்ல, சில காரியத்தை வேகமாக நீங்கள் உடுத்த வேண்டிய, அணிய வேண்டிய சில ஆபரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயவாய் கவனி, ஒருத்தர் மிஸ் பண்ணக்கூடாது. வெளியாரும் போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. புது வருஷத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நன்றாய் கவனிங்கள். புது வருஷத்தில் புத்தாடை உடுத்துவது நல்லது, நான் தப்பு சொல்லலை. நீங்கள் நல்ல ஜகஜோதியாக வாங்க. ஏற்கனவே நான் தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி உங்களுக்கு ஆலோசனைலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் போட்டிருக்க ஸ்டோன் சேரீக்கெல்லாம் ஜிலு ஜிலுன்னு இருக்கும், தோத்திரம் சிகனாக்கெல்லாம் ஜிலு ஜிலுன்னு இருக்கும். கண்ணை பறிக்கட்டும், தூக்கம் வராமல் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக அல்ல, இங்கே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நாம் எதை உடுத்த வேண்டும்? வாசிங்க வேகமாக. எபேசியர்கள் நிருபம் ஒரு 12 காரியத்தை வேகமாக சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. எபேசியர் 4:24, கொலோசியர் 3:10 ரெண்டை வாசிக்கலாமா? சீக்கிரமா. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள்லாம் எதை வாங்கி பீரல் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? நல்ல மாடல்ஸ். கத்த நல்லவ. எதை தரித்து கொள்ளணுமா? புதிய மனுஷனை. பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்க. இப்போ நான் கொஞ்சம் சர்ச்சில் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருக்கு மகிமை ஏதோ இல்லை, நீங்களே இருக்கட்டுமே பிரதர்ஸ். ஹலோ அண்ணமார்களே, நல்லா இருக்கீங்களா? அண்ணமார்களே நல்லா இருக்கீங்களான்னு. அந்த நேரம் கடலுக்கு போயிட்டு வந்து கடலுக்கு போய்ட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கோம், ஒரு சொட்டரை போட்டு வந்திருக்கோம். வைங்க, சொட்டரை போட்டு வந்திருக்கோம். எதுக்கு போட்டிருக்கிறோம்? கடலில் உள்ள குளிர் தாங்க முடியாமல் சொட்டரை போட்டிருக்கோம். அதில் உப்பு தண்ணியெலாம் அள்ளி வச்சு அந்த கலசல் கிளாத்தி தண்ணியெலாம் வடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. அந்த சட்டையை உள்ளே போட்டுட்டு வெளியே நான் சூப்பராக ராம்ராஜ் காட்டன் ஷர்ட்டில் ஒரு 1500 ஒரு ஷர்ட்டை வாங்கி போட்டு வந்தால் நல்லா இருக்குமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேங்கிங்களே. வந்தோடனே என்ன செய்யணும்? அதை களைஞ்சி தூக்கி தூர போடணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா 10வது வசனம். அந்த எபேசியர் அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. பழைய மனுஷன் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட 23 வாசிங்க. பழைய மனுஷனையும் பழைய இந்த புது வருஷத்தில் எதை தரித்து கொள்ளணும், எதை தரித்து கொள்ளக்கூடாது. நல்லா இங்கே கவனிங்க. அண்ணே, நான் பழைய சட்டையை ஒதுக்குங்க நான் சொல்லலை. அதை நீங்கள் வச்சு போடுங்க, அலசி போடுங்க, துவைச்சி போடுங்க, அதுக்கு நான் சொல்ல வரல. பழைய மனுஷன் அந்த துர்க்கிரியைகளுக்கு ஆலயத்தில் வந்து ஒரு மாதிரி இப்படி இருக்கிறது, ஊழியரை பார்த்து அப்படி முறைக்கிறது, சபையில் வந்து ஒரு கை தட்டுறது இல்லை, சோம்பேறியாக உட்காரு, வேலையில் போனால் முன்னே நிற்கிறது. இவ்வளோங்கான் தான் இருக்கும். அக்காமார்களே, இவ்வளோங்கான் தான் இருக்கும். போடுது ஆண்டு ஒரு அட்டியில் பலகை, அதில் அந்த அலையில் இப்படி தூக்கி தூக்கி போடுது, அதில் நின்றுட்டு இழுக்கிறது. வரட்டும் வரட்டும் போடு, வரட்டும் வரட்டும். இரும்பு, பெரிய இரும்பு வெயிட்டு போட்டிருப்பாங்க, தூக்கி போடு போடு, வருது, இழுத்து போடு. அங்கே முண்டா கொடுத்து வேலை பார்க்குறது. இங்கே வந்து சூப்பராக ஃபேனுக்கு நேரம் சேரில் உட்காந்துட்டு இன்னைக்கு முடிச்சிருவீரோ, இன்னைக்கு இந்த ஆராதனம் நடந்துருமோ, அங்கே மாடு மாதிரி வேலை பார்க்க. இங்கே கொஞ்சம் கை தட்டி கத்தர ஆராதியன், கொஞ்சம் வாய் திறந்த கத்தர துதியன். அங்கே ஜீவனை பணையை வச்சு வேலை செய்கிறோமே. உயிர்ந்த ஆண்டவருக்கு அவன் உயிரை எடுக்கிறான். சில அந்த மாதிரி கேட்டால், பாஸ்டர் வேலையா? அவன் மனுஷன், அவன் எரும மாடு, சாரை உறிஞ்சி சக்கையை தான் பாஸ்டர் அனுப்புகிறான். போட்டு எதுலையும் கல்லுக்களை மாட்டுக்களை போட்டு இழுத்து கிழிச்சு எங்களுக்கு தூக்கமே கிடையாது பாஸ்டர். அவன் கொல்றவனுக்கு அவ்வளோ வேலை செய்கிறது. வாழ்வு கொடுத்த இயேசுவுக்கு இங்கே வந்து அப்படியே
போஸ்ட் கொடுக்கறது. விஜய் தோற்று போவான் போல தெரியுது. இவங்க படத்தை தான் படமாக போடணும். இன்னைக்காவது கொஞ்சம் சிரிச்சிங்கிற வருஷம் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய மனுஷனை கலைஞ்சு போடுங்க. நமக்குள்ள பொல்லாப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம். எதை குறித்தும் யாரை குறித்தும் முந்தினது கடந்து போட்டும், முந்தினது நாள்பட்டவைகள் ஒளிந்து போகுது, தூக்கி தூர போடுங்க. எதை தரித்து கொள்ளணுமா? 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாகிய இயேசுவை தரித்துக் கொள்ளும். நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நான் பார்ப்பேன். ஆமென். பழைய வருஷம் ஆராதனைக்கு வரும்போது சிங்ஜாங்னு நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும். அதை நான் எதிர்பார்க்குறேன். அப்படி போட்டுக்கிறேங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். ராஜகுமாரத்திகளாக இருக்கணும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். நாடு முன்னேற. ஆமாம். நீங்கள் நீதிமான் நல்லா இருந்தால் தாங்க பட்டணம் களி கூறும். துன்மார்க்க அவன் கொடி நட்டி என்ன நடக்கும்? அது ஆண்டவர் ஜனங்கள் தத்தளிப்பாங்க. தேவா ஜனம் நல்லா இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருங்க, நல்லா உடுத்துங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த தமிழ்மாரில் நீ எங்கே வந்தாலும் இல்லைங்க, அந்த கொஞ்சம் நோன்று நல்லா கவனிங்க. நல்லா ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நல்ல ட்ரெஸ் போடுங்க. அதுக்கு மேலே இயேசுவை ஆடையை அணிஞ்சிக்கிறங்க. இப்படி அலையிலே சொல்லுவா. ஆமென். கலாத்தியர் 3:27 தான் சொல்லப்பட்டு இயேசுவை அவர் எத்தனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அத்தனை கிறிஸ்துவை ஆமாம் ஆடையா கோட்டு போட்டுக்கிறீங்க. பக்கத்தில் பிள்ளைங்க சொல்லுங்க, பொம்பளைங்க கோட்டு போடக்கூடாதோ? போடலாம்ல. நான் தம்பி மேலே சொல்லுங்கள், அண்ணன் மாதிரி சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நான் நியூ இயர் ஆரணைக்கும் கோட்டு போட்டு தான் வரப்போகிறேன். வாழ்க்கையில் கோட்டு பக்கம் போக மாட்டேன். ஆனால் கோட்டு போட்டுருப்பேன்னு சொல்லுங்க. நமக்கு வில்லங்கமே வேண்டாங்க. அது அர்த்தம் தெரிய மாட்டேங்க பாருங்களேன். நமக்கு கோர்ட்டை வேண்டாம். நம்ம நல்ல கோட்டு போடுவோம். நீங்களும் கோட்டு போடலாம்ல? டாக்டர் கோட்டு போடலாம்ல? தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் கைப்பிடித்து நான் ஆராதனை புத்தாண்டு ஆராதனைக்கு கோட்டு போட்டு தான் வருவேன். நீனும் கோட்டோடு தான் வரணும். நான் உன்னையும் பார்ப்பேன். இயேசுதான் அந்த கோட்டு. நல்ல கைதட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா. இரண்டாவது வேகமா ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பலனை புதிதாக்கி பின்பு என்னிடத்தில் வந்து பேச கடவீர்கள். சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யணுமா? வாசிங்க. 41:1-2 என்ன சொல்லுங்க? புதிதாக்கி. புது வருஷத்துக்குள்ள போற காட்டியும் உங்க ஆவிக்குரிய பலன் புதுசா மாற. இந்த சொன்ன அந்த சூம்பி கிடக்கிற பலூன் மாதிரி ஜெபத்தில் 5 நிமிஷம் சேரில் உட்காந்து 5 சேரில் பார்க்காம பார்த்தா 6 ஒரு அம்மா நின்றுக்கிட்டே தூங்குது. நல்லா பாக்கிய வாட்டி யார் மேலேயாவது விழாமல் போனீங்க. உட்கார்ந்தவொடனே எங்கே தான் வருமா தெரியாது. அந்த அம்மா பின்னால் இருக்கு பாருங்க. தோத்திரம் வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே போயிடும். அது எந்த இருந்தாலும் சரி. வர்றதே ரொம்ப லேட்டு தான். வந்து உட்கார்ந்தவொடனே போயிடும். அந்த பலவீனத்தோடு இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பலவீனன் ஆவதில்லை, நான் பலவானாக இருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால பலவானாக இருப்பேன். புது வருஷத்துக்கு நம்ம பலவானாக இருக்கணும். கைதட்டி ஆமென் சொல்லுங்களேன். புது வருஷத்துக்குள்ள பலவானாக இருக்கணும். ஆவிக்குரிய பலன். மாம்சத்துக்கு பக்கட மீசைய தேசிக்காக குத்தி வைக்க போகிறேன். தோத்திரம். இது இல்லை. ஆவிக்கு இன்னர் மேன், உள்ளான மனுஷன். அது எப்போ வரும்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29-30 வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து. ஆமாம், புது பலன் வரணும்னா இந்த வருஷத்துக்கு கடைசியில் நல்ல ஆண்டவர் காத்திருக்கணும்.
ஆண்டவருக்கு மகிமை அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் அளவு நீங்கள் எருசலேம் நினைச்சீங்க, காத்திருங்க. பரிசுத்தாவியான வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் தேசத்தை கலக்குவீங்க. அப்போ பலனடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது வேகமாக வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க, சீக்கிரம் 2 வாசிங்க. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும். அவனை மாதிரி இவனை மாதிரி நீங்கள் நடக்காதீங்க தயவு செய்து. அண்ணமார் அவன் கொஞ்சம் கோளுமாலுமாக பண்ணான் தொழிலில், அவன் கொஞ்சம் கீச்சாமுச்சான் பண்ணால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த பழைய வருஷத்தில் அதெல்லாம் ஓரம் கட்டிடணும். ஆமே, சில ஆட்கள் இந்த பழைய வள்ளங்கள்லாம் இழுத்து வேலை பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை இந்த 3 நாள் இருக்குது. கொஞ்சம் தேவ சமூகத்தில் உட்காருங்க. எந்த ஓட்ட ஒடுக்குலாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. தோத்திரம் ஃபைப்பர் பூசுறவனுக்கு நிறைய ஆர்டர் வரட்டும். தேவதூதனுக்கு என்ன சொல்ல மாட்டேங்கிங்க? எத்தனை பேர் போட்டில் ஃபைப்பர் பிஞ்சு இருக்கு சொல்ல மாட்டேங்கிங்களே? அதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் சரியாக்கிடணும். எத்தனை இன்ஜினை நட்டு போல்ட்லாம் கரை பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிடணும். புது வருஷத்தில் புதுசாக தொழில் போகிற மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். இந்த பழைய உடைஞ்சது மக்கார் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எந்த காரியத்திலும் கொஞ்சம் கூட பிசுறாகக்கூடாது. உங்களுடைய லெக்கில் நீங்கள் பயணிக்கணும். உங்கள் நல்ல ஒரு வளத்தை கண்டிஷனை வேலை வச்சுருக்க, ஒரு போட்ட கண்டிஷனை வேலை பார்க்கும், ஒரு இன்ஜினை கண்டிஷனை வேலை பார்க்கணுன்னா நம்ம நினச்ச கடலுக்கு லாங் ஜம்பிங் அடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்ஜின் மோசமாக இருக்குது, கொஞ்சம் வங்கு காலெலாம் பேந்து போயிருக்குன்னா தூக்கி போடும்போது கொஞ்சம் உடஞ்சிரும். அதனால் இப்போவுமே நம்ம சரி பண்ணிடுவோம். ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகை, உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவிக்குள்ளே சீர்படுத்த பலனடைய கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். வேகமாக வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது சம்பவமாக சீக்கிரம் வாசிங்க. ஆமாம், 2 கொரிந்தியர் 5:17. ஒருவர் கலாத்தியர் 6:15 சீக்கிரம் வாசிங்க. புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஆமாம் ஒளிஞ்சு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்க மாஸ்டர் பின்னால் இருக்க அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்கள், எல்லாம் புதிதாயின. தமிழில் தான் சொன்னேன், எங்கே பார்க்குறீங்க? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க. 1 2 இல்லை, ஏதோ ஒரு சிலதல்ல, எல்லாம் ஆளினால் நீனே புதுசு தான். ஆமாம் சொல்லுங்க. வாழ்க்கையே புதுசு, எல்லாம் புதுசாயிட்டு. பழையவைகள் எல்லாம் புதிதாக ஆண்டவருக்கு ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. ஏனென்றால் கலாத்தியர் 6:15 வாசிக்கிறோம், விருத்த சேதனம் ஒன்றில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றில்லை, புது சிருஷ்டிய காரியம். புது சிருஷ்டி தான் கிறிஸ்துவுக்களே மறுரூபமாகி அவரை சந்திக்க போகிறது. பழைய மனுஷன் அல்ல, புது சிருஷ்டியாய் மாறுவோம். ஆமேன் சொல்லுங்களேன். சங்கீத புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கவனிக்கிறோம். வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம். ஆண்டு காலைதோறும் அவருடைய கிருபை. சீக்கிரமா, இவ்வளவு நேரமா வாசிங்க. 23 வாசிங்க. எவைகள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய கிருபை. முந்தின பகுதியில் கவனிக்கிறோம். கிருபை, அந்த கிருபையானது ஆண்டவருக்கு மகிமை உண்டா. புதியவைகள். இது எதுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு கடந்த நாளில் சொன்ன பார்த்தீங்களா? சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 14வது வசனத்தில் பரிசுத்தவான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். மோசே ஜெபம் பண்றார், நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே உடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும். நல்லா கவனிங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு நாள் நல்லா இருந்து ஒரு நாள் ஆண்டு உன்னதத்தில் வாழ்ந்து ஒரு நாள் பாதாளத்தில் இருக்கக்கூடாது. கடந்த நாளில் ஜெயலலிதாம்மா தோத்திரம் ஒரு நாள் சிங்காசனத்தில் இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அரகார் சிறையில் அடைக்கப்பட்டு, அக்ரகால் சிறையில்
அடைக்கப்பட்டிருந்துச்சு. கருணாநிதி ஒரு நாள் ஜெயக்கொடியாக இருந்தார். ஒரு நாள் பார்த்தா போலீஸ்காரன் அவர் காலரை பிடிச்சி நைட்டை இழுக்கிறார். இவர் கத்துற, ஆனால் அவன் விடமாண்டியான், தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு போட்டான். பெரிய பெரிய ராஜாக்கள் கூட ஒரு நாள் சிங்காசனத்தில் இருக்கலாம், ஒரு நாள் தரைக்கும் வீதிக்கும் வரலாம். ஆனால் உங்கள் காரியங்கள், உங்கள் நாட்கள், உங்களுடைய காரியங்கள் சூரியன் உள்ள வரைக்கும், சூரியன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நாளுக்கு நாள் ஜெயமாக இருக்கணும். நல்லா கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு நாள் உன்னதத்தில், ஒரு நாள் பாதாளத்தில் கூட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு நாள் நல்லா இருந்துட்டு இன்னொரு நாள் வேற மாதிரி இருக்காத. ஒரு நாள் உன்னதத்தில் உட்கார்ந்து, ஒரு நாள் பாதாளமா, ஒரு நாள் சிங்காசனம், இன்னொரு நாள் அடிமையா. ஒரு நாள் நான் மாற மாட்டேன். ஏன்? நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் நாளுக்கு நாள். சொல்லுங்க பார்க்கலாம், டே பை டே நான் சைனிங் ஆவேன். ஆமே. உங்கள் பாஸ்டரை பார்த்தீங்களா? நனஞ்சம் பணமரமாக இருந்தார். இப்போ பார்த்தீங்களா? தோத்திரம். ஒன்றும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் தேவன் நேற்றும் இன்று என்று மாறாதவர் நம்மை நடத்துவார். கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ள பிறக்கும்னால புதிய அபிஷேகம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் கொம்பை காண்டாமிருகத்தை போல உயர்த்துவி. புது எண்ணெய்னாலே, ஆமாம், புது எண்ணெய். பழைய எண்ணெயில் கொண்டு போயிடாதீங்க. ஆமேன். மற்ற 25 வாசிக்கிறது போல அந்த கன்னிகையில் தான், புத்தி இல்லாத கன்னிகை, அந்த விளக்கில் இருந்த அந்த பழைய எண்ணெய் தான் கொண்டு போனோம். புது எண்ணெய் கையில் கொண்டு போல. புது எண்ணெய் தனியாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. யோவேலில் வாசிக்கிறோம், புது திராட்சரசம் வற்றி போயிட்டு அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு புது எண்ணெய், புது அபிஷேகம். இந்த வருஷத்தின் இறுதியில் குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. சபையில் உள்ள ஜபங்களில் பங்கெடுங்க. புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்க. புது மனுஷனாக புதிய பொலிவோடு காணப்படும். நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை வந்திருக்கிறீங்க? எத்தனை வந்திருக்கீங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு? எழுதி வச்சவங்களுக்கு தெரியும். அதுதான் நோட்டு பேனை கொண்டாங்க நமக்கு. ஆமாம், ஒரு சின்ன மசாலா ஜாமான் கூட கரெக்டாக எழுதி வச்சுருப்போம். 50 பேருக்கு சோறு போடணும், 60 பேருக்கு சோறு போடணும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தோத்துறேன். வாழ்க்கை பழைய வருஷத்து முடிவுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கணுமே. ஒரு அலையிலையா சொல்லுங்கள். பின்னால் பாட்டி மாதிரிலாம் நல்லா கால் நீட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்கள். தோத்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அண்ணா மாதிரில 6 காரியம் சொல்லியிருக்கேன். 6 பெருகட்டும். 7வது ஏசு 66ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்கள். ஆண்டவருக்கு மகிமை, புதிய தரிசனம் இருக்கணும். மோசே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, அந்த கர்த்தர் ஒரே பர்வதத்தில் நாள்தோறும் இந்த ஆட்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆடு 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 குட்டி போகிறதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆடு மேய்றதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ முச்செடியிலே தரிசனமானவரை பார்க்கிறான். புதிய தரிசனம். ஏசாயா இஸ்ரவேல் ஆண்டவருக்கு மகிமை உண்டா. யூதேயா தேசத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உசியாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மனுஷனையே பார்க்கிறான். இதுவரைக்கும் நீங்கள் மனுஷனை பார்த்தா, இந்த வருஷம் உங்கள் கண்கள் ஏசாயா 32:15 நினைக்கிறேன். வாசிங்களேன். 32:15 ஸ்தோத்திரம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாய் காணும். வாசிங்க. தூர தேசத்தில் உள்ள கர்த்தர் நல்லவர். இவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்களப்பா. ஸ்தோத்திரம். 33:17 பாருங்க. 33:17 உன் கண்கள் புதிய தரிசனம். இதுவரைக்கும் அந்த தொழில் வேலை அது இது தோற்று போன இந்த கீழ் நோக்கின தரிசனத்தை விடுங்க. மேல் நோக்கின தரிசனம். உங்கள் கண்கள் இந்த வருஷத்தில் உங்களுடைய வெற்றியின் தரிசனத்தை பார்க்கணும். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, யோசேப்பை போல ஆமன் சூரியனும் சந்திரனும்
11 நட்சத்திரங்களும் தாழ விழுந்து என்னை வணங்கினதாக தரிசனம் கண்டேன் என்று சொன்னது போல உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிற தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நல்ல கை தட்டி புதிய தரிசனமுடையவர்களாயிருங்க. பழையதில் ஒப்பேத்தாதீங்க, புதிய தரிசனம். 8வது வேகமாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 இப்போதான் உங்களுக்கு வருது. 4வது வசனத்தில் 41 ஆண்டவருக்கு மகிமை உண்ட யோசேப்பு வேறு வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்னாலே வந்து பார்வோனுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டான். நீங்கள் புதிய வஸ்திரம் தரிக்கணும். ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வருஷ கடைசியிலே நல்ல ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தர் உங்களை ராயல் ஃபேமிலியாக வைப்பாராக. நீங்கள் ராஜாக்களாக இருப்பீர்களாக, ராஜாத்திகளாக இருப்பீர்களாக. ஆவிக்குரியதில் ராஜாக்களாக இருக்கணும். ஆமாம். மாம்சத்தில் மட்டும் நல்லா சைனா சில்க்கு வாங்கி மாட்டிட்டு தோத்தம் ஜிலு ஜிலுன்னு வந்துட்டு சில ஆட்கள் லிப்ஸ்டிக்கு வெளுத்து போடுவேன். சபைக்கில் இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த கண்மை, இந்த மெட்டி, இந்த சட்டிலாம் இங்கே நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமே. அலங்கோலமாக இருக்கக்கூடாது, அலங்காரமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்ல ட்ரெஸ் போடு, அலங்காரமாக இரு, ராஜகுமாரனாயிரு, ராஜகுமாரத்தியாயிரு. பின்னால் ஆமேன் அலங்கோலமாக அவனை மாதிரி, அஜய் மாதிரி, விஜய் மாதிரி, அவளை மாதிரி, இவளை மாதிரி இங்கே தடவிட்டு இங்கே வரக்கூடாது. அப்படியே இழுத்து வச்சு கொஞ்சம் கட் பண்ணிட வேண்டியது. ஒரு சிசர் கொண்டு வந்து. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிங்களே. இங்கே தடவுனேன்னா பார்த்துக்கிறேங்க. இனி நல்ல நாளில் உங்களை ஆசீர்வாதமாக ஆசீர்வதிச்சு அனுப்புறதுக்கே இனி நீங்கள் விட்டுறணும். உங்களை பார்த்து நான் கொஞ்சம் சைடு பார்வை பார்த்தாலும் அவ்வளோதான், நீங்கள் எரிஞ்சிருவீங்க. ஏன் என்னவே நக்கிறேனா இல்லை. நீங்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை சந்தோஷமாக நடத்த கொஞ்சம் கீழ்ப்படிங்க. உங்கள் சபையில் நீங்கள் ஒருத்தருக்கு இடம்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. 10 பேருக்கு முன்மாதிரியாக இருங்க. இவன் ஒரு மாதிரி போட்டு வந்தால் அவன் போட்டு வந்துடுவான், இவன் ஒரு மாதிரி தடவிட்டு வந்தால் அவன் தடவிடுவான். அதனால் சபையாக இருக்கட்டும். ஒரு நிலையிலேயே சொல்ல மாட்டேங்கிங்களே. பெற்றோரும் வாங்கி வச்சு பிள்ளைக்கு தடவிட்டா சின்ன பிள்ளை தான் பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளை ஆனாலும் பெரிய பிள்ளை ஆனாலும் சரி, 10 ரூபா கல்லணும் தான், 1000 ரூபா கல்லணும் சொல்ல மாட்டேங்கிங்களே. என் கட்சிக்காரர் ஒரு நிலையிலேயே சொல்லுங்க. இங்கே வரல பாருங்க, அங்கே தான் வர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. வேறு வஸ்திரம், நீங்கள் ராஜ வஸ்திரம், ராஜாவுக்கு முன்னால் நிற்க போகிறோம். அடிமை வஸ்திரம் இல்லை. யோசேப்பு முந்தின வஸ்திரம் என்ன வஸ்திரம் உடுத்திருந்தான்? ஆமேன், அடிமை வஸ்திரம், சிறைச்சாலை வஸ்திரம். சிறைச்சாலை நம்பர் 1 போட்டிருக்கும், பின்னால் நம்பர் 3 போட்டிருக்கும். அப்படி அடிமை வஸ்திரம் இல்லை. நீங்கள் அப்படி இல்லை, ராஜாவுக்கு முன்னால் நிற்க ராஜ வஸ்திரம். ஒரு நல்ல கைதட்டி ஆமேன் சொல்லுங்களேன். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் நிற்கிறான். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் ஆமேன் ஆண்டவர் ஆசாரியனான ஜோசுவாவை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஆண்டவர் அவன் தேவதூதனுக்கு முன்னால் நின்னானா, அவன் வலது பக்கத்தில் சத்துரு அவனுக்கு விரோத தீங்கு செய்யும்படி நின்னான் இருக்கு. காரணம் என்னவென்றால் அவன் அழுக்கு வஸ்திரத்தை தரித்திருந்தான். கர்த்தர் சொன்னார், அவன் அழுக்கு வஸ்திரத்தை கலற்றி அவனுக்கு மகிமையான சிறப்பான வஸ்திரத்தை உடுத்தினார். ஆண்டு புது வருஷத்துக்குள்ளே போகும்போது சரீரத்தில் அழுக்கு இருக்கோ அழுக்கு இல்லையோ அது எனக்கு 2வது, அதுலேயும் சுத்தமாக வாங்க. ஆவி ஆத்மா சர சுத்தமாக இருக்கணும். உங்கள் இருதயத்தில் ஒரு கபடு இருக்கக்கூடாது. தம்பிமார் 2 பேர் அப்படி மேலே வாங்கி வந்து சாமி சப்பனமாக கீழ்படுற பாரு போங்க, கூப்பிடுறாங்க. போ போ போ. இவ்வளோ குப்பையை ஆக்கி போட்டுருக்காங்க. பரிசு கொடுக்கணும். இங்கே கவனிங்க, ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக நீங்களும் நானும் மகிமை வஸ்திரத்தை உடுத்தணும். அலங்கார வஸ்திரத்தை உடுத்துங்க, வல்லமையின் வஸ்திரத்தை உடுத்துங்க. வேறு வஸ்திரம்
அப்படின்னு. அதனால ஃபஸ்ட்டு நான் சிங்கப்பூர் போகிறேன், நல்லா சிங்கப்பூர் ட்ரெஸ் உடுத்திட்டு வரணும். இல்லை, இன்னரில் ஆவிக்குரிய நல்ல வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 9வது, நீங்கள் புதிதான ஆயுதத்தை, இதுவரைக்கும் நம்ம ஆயுதங்கள்லாம் சிலது மழுங்கலாயிட்டு. ஒரு நாள் உங்கள் ஆயுதம் நல்லா தான் இருந்தது, சத்துருவை வெட்டினது நீங்கள் தானே. ஏசு 51 வாசிக்கிறோம், வலு சர்ப்பத்தை வெட்டினை நீ தானே, சமுத்திரத்தை வற்ற பண்ணை நீ தானே. இன்னைக்கு அந்த ஆயுதம் மழுங்கலாயிட்டு. அன்னைக்கு வார்த்தையில் ஒரு அக்கினி புறப்படும், இருபுறம் கருக்குள்ளது புறப்படும். அந்த ராகாப்பை தண்டித்தது ஆண்டவருக்கு வலு சர்ப்பத்தை கண்டந்தொண்டமாக வெட்டிட்டு அப்படியே ஆவில முழங்குனா அந்த சர்ப்பம் நெளிஞ்சி ஒன்றுக்காக பஸ்பமா ஆண்டவருக்கு மகிமண்டா. பவுலினுடைய கையை கவினதானே அந்த விரியன் ஆண்டவருக்கு மகிமண்ட நெருப்புல பட்டது விழுந்து செத்து போனதை போல அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்த்து வந்த சத்துருவை வீழ்த்தி சத்துருவை கண்டந்துண்டம் ஆக்கின ஆயுதம் இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்டு கிடக்கு. அடான் சண்டாளர்கள், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. புது வருஷத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வசன வாசிங்க, ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை 13-14 வசனத்தில், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றுவேன். இந்த ஆயுதம் புதுசாகணும்னா நல்லா இங்கே கவனிங்க, அது கொஞ்சம் அக்கினிக்கில் வைக்கணும், அக்கினிக்கில் இருக்கணும். சார், உங்கள் இரும்பு கூர்மையாக்கப்படணும்னா கொல்பற்றையில் அக்கினிக்கில் இருக்கணும். பரிசுத்த ஆவியானோட அக்கினிக்கில் அமர்ந்துருங்க, கர்த்தர் உங்களை கூர்மையாக்குவார். ஏசாயா 49 அதிகாரம் 2வது வசனத்தில் சொன்னது போல, உன் வாயை கூர்மையான பட்டயமாக்குவேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆண்ட கூர்மையாக மாற்றட்டும். நீங்கள் சத்துருக்களை வீழ்த்தி ஜெயம் கொள்ளுகிற ஒரு நல்ல யுத்த ஆயுதமா பாருங்க. சாத்தாங்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துறதற்கு எதிரி கையில் புதுப்பட்டயம் இருக்குங்க. எதிரி கையில் புதுப்பட்டயம் இருக்கு, இஸ்ரவேலர் கையில் பட்டயம் இல்லை. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 21 அதிகாரம் 16வது வசனத்தில், பெலிஸ்தியன் கோலியாத்தின் சொந்தக்காரன் பெலிஸ்தியன் கையிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இஸ்பனோசின் கையிலே புது பட்டயம் இருந்ததாம். அந்த புது பட்டயத்தினால தாவீதை கொல்லுவதற்கு தீவிரமாக எழும்புறான். ஆனால் அந்த பட்டயம் யார் கையில் இருக்கணும்? கோலியாத்தை போட்டு தள்ளுகிற தாவீது கையில், நம்ம கையில் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பட்டயம்லாம் ரெடியா? ஆண்டவர் இயேசுவே சொன்னார், கெத்செமனிக்கு போகும்போது சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க? கெத்செமனிக்கு போகும்போது சொன்னாரா? என்ன சொன்னாருன்னு கேட்டால் கெத்செமனிக்கு போகும்போது சொன்னாரா? என்ன சொன்னார் பின்னால்? அவை புலவர்களே, உங்களை எத்தனை பட்டயம் இருக்கிறதுன்னு கேட்டார். தோத்திரம், அதே விற்று வஸ்திரத்தை விற்றுனாலும் 2 பட்டயம் வாங்கினார். ஆமாம் பாஸ்டர், நான் அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தனை போட்டு தள்ள. தோத்திரம், நமக்கு ஒரே எதிரி பிசாசு தான், அவனை போட்டு தள்ள. நம்முடைய ஆயுதம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். நல்ல கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. வேகமாக முடிக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்ததா இதுக்கப்புறம் தான் அப்டேட், வேறு காரியத்துக்கு போகணுமா வேண்டாமா? நீங்கள் இருக்கிறத பார்த்தா தான் நம்ம மாற முடியும். அடுத்த ஆள் வாசிங்க, எரேமியா 26 அதிகாரம் 10வது வசனத்தில், வேற வாசல். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் பக்கத்து வீட்டு வாசல் எதிர்த்து வீட்டு வாசல் உட்கார்ந்த பாட்டி, இனி அங்கே போய் இங்கே போய் அவனை பார்த்து பேசினேன், இவனை பார்த்து பேசினேன், அவளை பார்த்து பேசினேன்னு வீடு வீடாக உட்காந்து பேசக்கூடாது. புது வருஷம் நல்லா தீர்மானம் பண்ணணும். எப்படி எங்கே உட்காந்தானா வாசிங்க சீக்கிரம். எங்க எந்த வாசல்? சத்தமா சொல்லுங்க. பின்னால் இருக்க அம்மாமார், பக்கத்து வீட்டில் போய் உட்காரக்கூடாது, எய்த்த வீட்டில் உட்காரக்கூடாது, எந்த வீட்டு படியில போய் உட்காரக்கூடாது. அவனை நமக்கு சோறு தரான். ஆலயத்துக்கு வேணும், ஆலயத்துக்கு ஆளக்கணும், பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது.
புது வருஷத்தில் நல்ல தீர்மானம் எடுக்கணும். எந்த எந்த வாசலில் போய் உட்காந்தானா அதில் அற்புதமாக இருக்க பாருங்களேன். ராஜாவின் வாசல் படி, ராஜாவின் வீட்டை விட்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய வாசலில் போய் உட்காந்தானாங்க. அதான் நல்ல தீர்மானம். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த வீட்டு வாசல்லையும் போய் அதுக்காக நேர போக்குக்காக டைம் பாஸ் நிற்க மாட்டேன். ஒருவேளை நான் ஒரு வீட்டுக்கு போனேன், நான் மரியாதை மாதிரி எலிசபெத் வீட்டுக்கு போய் சுவிசேஷ புரோஜனத்துக்காக நான் நிற்பேன். தேவையில்லாத பொழுதுபோக்கு நிற்க மாட்டேன். உங்கள் வாசலில் உட்கார்ந்துருப்பேன். சொல்லுங்கள், நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. பாபா, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே இந்த புது வருஷத்துக்குள்ள அந்த வாசலில் தான் நான் உட்கார போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா. கடைசி 2 காரியங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை கவனிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் மோசேட்டை சொல்லுகிறார், நீ முந்தி உடைத்து போட்ட அந்த கற்பனைகளுக்கு ஒப்பனையாக வேறொரு பலகைகளை செய்து கொண்டு வா, என் உடன்படிக்கைகளை அவளை எழுதுவே. ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கை. இதுவரைக்கும் பலகை மோச உடைச்சது போல நீங்கள் உடைச்சி போட்டிருக்கலாம், தீர்மானத்தை உடைச்சிருக்கலாம், பொருத்தனையை உடைச்சிருக்கலாம், கடந்து வந்த பாதையில் பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இந்த வருஷ கடைசியில் உங்களை ஆண்டவர்கிட்ட ரினியூல் பண்ணுங்க, உங்களை புதுப்பித்து கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னோடு ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய கவர்னன்ட், என்னோடு கூட ஒரு இணைப்பு. கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக ஒரே ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். சாஸ்திரிகள் அந்த சொப்பனத்தினால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய், வந்த வழியாய் அல்ல, வந்த வழியில் அநேக காரியங்களை, ஏரோது போன்ற காரியங்களை, கலக்கம், ஆண்டவர் கொலைகாரனுடைய இரத்த கர்த்தர் உங்களை வேறு வழி நடத்துவார், சூப்பராக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். கர்த்தர் உங்கள் முன்னே நடப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை, அவர் உங்கள் பின்னே இருந்து உங்களை நடத்துவார். ஆமேன் சொல்கிறீங்களா? எல்லாரும் எழுந்துருங்க பார்க்கலாம். வேகமாக, சீக்கிரமாக. எத்தனை காரியம் எழுதிட்டீங்களா? இதை வீட்டில் போய் உட்காந்து என்ன செய்யணும்? பேசுகிறதுக்கு ஆலயத்துக்கு வரக்கூடாது. பெரிய ஆட்களாலும் சரி, சின்ன ஆட்களாலும் சரி, பக்கத்தில் யார்ட்டும் பேசுகிறதே எனக்கு பிடிக்காது. நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்களும் தேவனும் தான், நீங்களும் தேவனும். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. எத்தனை வேதத்தில் அற்புதமாக நமக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். 2 கையை உயர்த்து, 2 கை உயர்த்து. கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. கொஞ்சம் நேரம் போயிட்டு, 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் நீங்கள் பக்தி விருத்தி அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையினால் பிரயோஜனம் அடைகிறீர்கள்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இது தேவைதானே? கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் கேட்டதோடு விட்டுட்டு போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் கை கொள்ள போகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் வேறு மனுஷனாக போகிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். நீ போகும்போதே ஆண்டவருக்கு மகிமை தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், கழுதை மேய்க்கிறவனாய் அல்ல, நீ ராஜாவா இருக்க போகிறாய். சமஸ்த இஸ்ரவேலுக்கு அபச்சை சேமத்தை கொண்டு வருகிறவனா கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். நீ வரும்போது கழுதையை தேடி வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை வேறு மனுஷனா மாற்றி அனுப்ப போகிறார். நீ வேறு மனுஷியா போகிற, ஆசீர்வாத வாய்க்காலா மாற போகிற. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிற. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில ஆமே இன்னும் கொஞ்சம் கை தட்டி வாயை திறந்து
ஓ சந்தர பாபா 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 ஓ டடா பாபா மடலா. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாலிப தம்பி தங்கச்சிகள் முடிக்க போறோம். யாரும் போக வேண்டாம். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஓ உங்களை ஒப்பு கொடுங்க. கடைசி நேரம் ரொம்ப முக்கியமான 1 நிமிடம் 2 நிமிடம் தான் நம்ம கொண்டு போகிறது இல்லை. நல்ல கண்ணை மூடி நல்ல கை தட்டி ஓ ராபா பாபா 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 பா. Thank you Lord. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். நாம் ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். நாம் ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுங்க. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல தகப்பனே, அன்பு பிள்ளைகளை நீர் கிருபையாய் கொண்டு வந்து உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினால நிரப்புனீங்க. இந்த பண்டிகை நாட்களில் செய்ய தவறினதை எங்களுக்கு மன்னிங்க. செய்ய வேண்டியதை உணர்த்திருக்கிறீங்க. செய்வதற்கு தேவனே உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம். உங்கள் பலன் எங்களை நிரப்பட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தேவ பலன் ஆற்றல் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். வருகிற நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரே ஒளிமயமாயிருக்க, ஜெயமாயிருக்க, உமக்கு மகிமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைதான். ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பண்டிகை நாட்கள் தேவைகளை சந்தியும். எந்த இடரல்கள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. விசேஷமா ஆரம்ப நிலையில் இருக்கிற சகோதரர்கள் ஒருவேளை சில அடிமைத்தனத்தில் ஆண்டவர் யாரேனும் இருப்பார் என்றால் இந்த புது ஆண்டு அவங்களை விடுதலை ஆக்கிருங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்கள் இருதயங்களை செம்மைப்படுத்த தேவனுக்கு முன்பதாக ஒரு புதிய வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க. அன்பு மக்களை ஆசீர்வதிக்கிறோம், கிருபைக்கு கீழ்ப்படுத்துகிறோம். இன்றைக்கு மாலை இருக்கிறதான ஃபேமிலி தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. குடும்பமாய் வந்து நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க கிருபை கொடுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை உபகாரங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறக்காதே, மறந்து போகாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் மனதிற்கு ஸ்நேகம் வழிநடத்தும் தேவ பாதுகாப்பு நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபை மக்களோடும், உலகெங்கு இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கிறிஸ்துவின் ஆல்பரிந்து மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.